அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு யூனிஃபார்ம் கட்டிங் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என் பிள்ளைங்களுக்கு வீட்டில் தான் தைப்பேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே தைக்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த துணி வந்து பினோஃபார்ம் தைக்கிறது, இன்னொரு துணி வந்து ஷர்ட் தைக்கணும். உள்ள ஷர்ட்டு மேலே பினோஃபார்ம் வரும். இந்த பினோஃபார்ம் பாருங்க, 2 பிட்டாக இருந்துச்சு. இது வந்து என் பிள்ளைங்களுக்கு தைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கஸ்டமருக்கு தைச்சிருக்கேன். பாருங்க, 1/2 மீட்டர் தான் இருக்கு இந்த துணி. ஸோ 1/2 மீட்டர் 1/2 மீட்டர் 2 துணி, அதாவது 1 மீட்டர் துணி கொடுத்துருக்காங்க. நமக்கு சேர்ந்து 1 மீட்டர் துணி வந்தாலும் நமக்கு நடுவில் வந்து ஜாயிண்ட் வராது, பாக்கெட் கதையெல்லாம் இது பார்த்து நம்ம தைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் பினோஃபார்மோட நீளம் எடுத்து நான் வச்சுட்டு அளந்துக்கிட்டு இருக்கேன். கீழே பாருங்க, இந்த மடிப்பு இருக்கிறது 2.5 இன்ச்சில் இருக்குது. இது 2.5 இன்ச் வரணும். உள்ளே மடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் போகணும். அதான் 1 இன்ச் பட்டி இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் வளரும் போதும் அந்த துணி பிரிச்சுட்டா கொஞ்சம் நீளமாகும். ஸோ மொத்தமாக 4.5 இன்ச் துணி நான் கீழே விடுறேன். 1/2 இன்ச் துணி நம்ம மேலே தைக்கிறதுக்கு அதெல்லாம் சேர்த்து நான் விடுறேன். ஸோ 2.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் 4 இன்ச் மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் 4 இன்ச் துணி. ஸோ பினோஃபார்முக்கு தேவையானது அந்த 1/2 மீட்டர் துணி நான் மடித்து அகலத்தில் போடும்போது கரெக்டாக 1 மீட்டர் துணி அளந்துட்டு மீதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மீதி தான் இது சைடில் இருக்கிற துணி. இதில் நான் இப்போ மேலே பாடிக்கு கட் பண்ணோன்னா 1 சைட் பாடி தான் வருது. இந்த சைடு நமக்கு அவ்வளோ பத்த மாட்டேங்குது. பாருங்கள், 12.5 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். 11 இன்ச் நமக்கு தேவை. 3/4 இன்ச் மேலே கீழே தைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த துணி வந்து கொஞ்சம் நூல் நூலாக விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம 6 இன்ச் விடுறதை விட 3/4 இன்ச் நம்ம விட்டுக்கலாம். இதுதான் அவங்களுடைய அளவு பினோஃபார்ம் ட்ரெஸ்ஸு. இப்படி நாளாக மடித்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அகலமாக வைக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பிள்ளைங்க வந்து பெருசானதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. ஆம்ஹோலு, நெக்கு, இடுப்பு அகலம், மார்பு அகலம் ஃபுல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணுறேன். ஷோல்டர் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன், 1/4 இன்ச் விட்டுட்டு. இது நெக்கு கிட்டெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் கிட்ட இந்த சைடும் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கியிருக்கேன் ஆம்ஹோல் கிட்ட. இது ஃப்ரண்ட் சைடுக்கு பாருங்கள் 4.5 இன்ச் வருது. இந்த சைடு வந்து 2 இன்ச் வருது. ஸோ நெக்கோட ஃப்ரண்ட் சைடு நெக்கோட நீளம் பாஷெட் நெக் வைக்க போகிறோம். 4.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து 5 இன்ச் இருக்குது. பாஷெட் நெக்கு இது கொடுக்க போகிறோம். இது அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கூட நம்ம மார்க் பண்ணலாம். நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணிட்டேன். அண்ட் ஆம்ஹோலும் இதே மாதிரி இந்த கர்வ் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் போகணும். இங்கே வந்து நமக்கு டாட்ஸ் வரும் ஒரு 4-5 இன்ச்சில். இந்த சைடு நம்ம அப்படியே விட்டுடலாம் இடுப்புக்கிட்ட. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். டாட்ஸ் வைக்கும் போது நமக்கு இடுப்பகலும் கொஞ்சம் குறையும், அது கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஃப்ரண்ட் சைடு நம்ம வெட்டிட்டு அதே மாதிரி வச்சு நம்ம பேக் சைடும் நம்ம வெட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு இந்த துணி எனக்கு வருமா இந்த டவுட்டாக இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு தைச்ச துணி இருந்துச்சு, சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இதுலேயே எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதை நான் எப்படி தைச்சேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய பீசஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா. நமக்கு யூனிஃபார்ம்னாலே அதில் நிறைய நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். பேக்கெட் இருக்கும், அந்த பெல்ட் போடுற அந்த போர்ஷன் இருக்கும், சைடு நமக்கு பத்தலைன்னா அதுக்கு தேவைப்படும் சில நேரத்தில். இப்போ ஆம்ஹோலுக்கு நெக்குக்கு சுற்றி தைக்கிறதுக்கு கிராஸ் பட்டி தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நான் இதுலேயே நான் தைச்சிருக்கேன். பேக் சைடு நெக்கு பாருங்கள்,
3 இன்ச் வச்சு மார்க் பண்ணி, ஸோ அதே ஆர்ம் ஹோல் எல்லாம் ரவுண்ட் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சைடு நான் துணி கரெக்டாக மடித்து வைக்கிற அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பட்டி தைக்கிறதுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எனக்கு துணி குறைவாக இருக்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மீதியான துணி கொஞ்சமாக இருக்குது. ஸோ இது நம்ம கிராஸ் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணி இப்படி கிராஸாக கட் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக்குக்கு அம்ஹோல்க்கெல்லாம் கொடுத்துக்கலாம். அப்போது இந்த பெல்ட்டுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதிலே நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு துணி பார்த்துக்கோங்க. நானும் ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் நமக்கு பாக்கெட் தைச்சது கொஞ்சம் மிச்ச துணி இருக்குது. அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓப்பன் பட்டிக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஷர்ட் கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக பெரியவங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணுறதா இந்த வீடியோவில் நான் தெளிவாக நான் போட்டிருக்கேன். இதுதான் அளவு சட்டை. இதில் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த காலர்கிட்ட இருந்து அந்த தையல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து நான் வச்சுட்டு கீழே வரைக்கும் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த பேக் சைடு, அதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம். அதை நான் தெளிவாக சொல்கிறேன். காலர்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அண்ட் சுற்றளவு எல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதை நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த பேட்ச் லாஸ்ட்டாக நம்ம பினாஃபார்மில் தைக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு நமக்கு ஓப்பன் வரும் இல்லையா, அந்த ஓப்பன் வர மாதிரி இந்த கரை போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இப்படி நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுக்கலாம். கரை வேணும்னா கூட நீங்கள் வெட்டிக்கலாம். நான் அது அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு துணி கிராஸாக இல்லாமல் சரி சமமாக போட்டுக்கணும். இப்போது இது பாருங்கள், இதில் கரை போர்ஷன் உள்ளே போயிருக்கு இப்படி. இதில் தையல் இல்லை. தையல் போடாமலே அப்படியே பட்டனும் அந்த காஜாவும் இதில் அடிச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு 2 இன்ச் இதில் விட்டுருக்காங்க. 1.25 இன்ச், சாரி 1.25 இன்ச் இதில் விட்டுருக்காங்க. ஸோ நான் கரெக்டாக 1.25 இன்ச் இப்படி மடிச்சுட்டு இங்கே பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் பின் பண்ணி கூட வைக்கலாம், இல்லை அப்படியே ஓப்பனில் வச்சு ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு அப்படியே நீங்கள் மார்க் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். துணி 1 2 மேலே கீழேவுமா இருக்கும், க்ராஸாக இருக்கும், அதனால ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்படி. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் பிங்க் கலர் மார்க் சாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூவில் தெரியாதுன்னு. 2 லைன் போட்டிருக்கேன் 1/2 இன்ச்சில். இப்போ கீழே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 18 இன்ச் நமக்கு வேணும் இல்லையா, ஒரு 1.5 இன்ச் கீழே தைக்கிறதுக்கு. 1/2 இன்ச் உள்ள போயிடும். 1 இன்ச் பட்டி மாதிரி அதை நம்ம தைக்கலாம். இல்லை 1.25 இன்ச் வேணால் கூட இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் நான் மார்க் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம ஷோல்டருக்கு இருக்கிற அளவு, இந்த சைடு தான். இப்படி பேக் சைடு இப்படி வச்சுட்டு
இங்கேருந்து கரெக்டாக நம்ம எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டாலும் நமக்கு ஒரு 6 இன்ச் கிடைக்குது. ஸோ தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் நம்ம இப்படி பார்த்துக்கலாம். இப்படி மடித்து இப்படி பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். 5 இன்ச் ஷர்ட்டில் இருக்குது. ஸோ நான் 5 இன்ச் வச்சுக்கிறேன். நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் ஸ்கேல் வச்சு பார் ஷேப்பில் ஒரு கோடு போட்டு கூட ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இது அகலம் பாருங்கள். இப்போ 7.5 இன்ச் இருக்கா, 7.5 இன்ச்சு. ஸோ ஒரு 3/4 இன்ச் சேர்த்தோன்னா 8.25 இன்ச் வருது. 3/4 இன்ச் எதுக்குன்னா நான் உள்ளே வந்து சைடு வந்து மடித்து தைக்க போகிறேன். சப்போஸ் நமக்கு வந்து இல்லை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு ஓவர்லாக் அடிச்சுக்கிறோன்னா கூட பரவாயில்ல, ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். நான் 3/4 இன்ச் விட்டுருக்கேன் மடித்து தைக்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு அந்த கர்வ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக் மார்க் பண்ண போகிறோம். நெக்குக்கு வந்து மேலே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கோட அந்த நீளம் வந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரவுண்டாக வளைய மாதிரி கொடுத்து நம்ம கட் பண்ணணும். அப்படியே சர்க்கிளாக கட் பண்ணுவேன்னா இது ஸ்ட்ரைட்டாக இது பட்டி கட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அது லாஸ்ட்டில் காட்டுறேன். கீழே பாருங்கள், கீழேயும் அதே நான் 8.25 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனாக தான் நான் கொடுக்க போகிறேன். விருப்பப்பட்ட சைடில் ஓப்பன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு 2 இன்ச்சில். இப்போ மேலே இருக்கிறோம் கீழே இருக்கிற 2 மார்க்கும் நான் கரெக்டாக வச்சு அந்த லைன் போட்டுக்கிறேன். நான் தைக்கிறதுக்கு இவ்வளோ தான் விட்டுருக்கேன், ஒரு 3/4 இன்ச்சு. இதுதான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டருக்கு 1 இன்ச் கிராஸ் லைன் நான் போடணும். நான் போடலை, இப்போ அது போட்டுக்கிறேன். இந்த ஆர்ம் ஹோல் சைடு மேலே ஷோல்டர் கிட்ட 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு நெக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா 2 இன்ச்சு, அந்த மார்க்கும் இதுவும் கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இது கீழ்ப்பக்கம் அண்ட் இந்த சைடு அண்ட் ஆர்ம் ஹோல் கரெக்டாக அந்த லைனில் நம்ம வெட்டிக்கணும். பாருங்க ஃபுல்லாக வெட்டிட்டோம். இப்போ நெக்கு கட் பண்ணணும். நெக்குக்கு நான் இந்த மாதிரி சிசர் உள்ள கொடுத்து இந்த சைடில் லைட்டாக அந்த வெட்டிக்கிறேன் அந்த மார்க் வரைக்கும். வெட்டிட்டு இந்த ஊசி நம்ம எடுத்துடலாம். அப்படி ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணோம். அந்த ரவுண்டாக ஷேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம அது வெட்டிக்கலாம். இப்படி மடித்து வச்சு கூட நீங்கள் வெட்டலாம், ரவுண்டாக ஷேப் வந்துடும். ஆனால் நான் வந்து ஏன் இப்படி வெட்டுறேன்னா அது நெக்குக்கு தைச்சதுக்கப்புறம் அது வெட்டிப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு தையல் நான் போட்டுப்பேன். அது உங்களுக்கு நான் தைக்கும் போது காட்டுறேன். இல்லைன்னா நமக்கு மேலே கீழமாக வந்துடும். அதுக்கு தான். இப்போ நம்ம ஷர்ட்டோட பேக் பார்ட் கட் பண்ணலாம். இந்த ஷர்ட்டோட துணி பாருங்கள்,
எல்லா டிசைன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது செக்குடு டிசைன். இப்போ நம்ம எப்படி வேணால் நம்ம இதை கட் பண்ணலாம். இப்போது நான் இதை விரிச்சிட்டு இந்த சைடு மடிச்சுக்கிறேன். மீதி இருக்கிற துணி நமக்கு ஸ்லீவ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் காலர் எல்லாம் நம்ம தைக்கணும். ரொம்ப அதிகமாக தந்துட்டாங்களோன்னு நினைக்காதீங்க. காலர் தைக்கிறதுக்கு நமக்கு நிறைய துணி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக் சைடு யோக்குக்கு ஒரு துணி கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாக்கெட் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைட் கட் பண்ண துணி இதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். இது எப்படி மடிச்சு இருக்குது, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓப்பன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த சைடு விட்டுருக்கேன். இப்போ இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் மேலே துணி விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக அந்த மார்க் சைடு ஷோல்டர் வர மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர் வர மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி பாருங்கள், ஆம் ஹோல் 5 இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே இங்கே 2.5 இன்ச் அதே மாதிரி இங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்கும் அந்த ஷோல்டரு அங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக தான் பரவாயில்ல. லாஸ்ட்டாக நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இங்கே நெக்கு மேலே நெக்கு வரும் இல்லையா, இப்போ நான் மார்க் பண்ணாத லைன் போடணும். ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடு நெக்குக்கு. இதுவும் ரவுண்டாக ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு அந்த சைடு 2.5 இன்ச் மார்க் பண்ணோன்னே அங்கே இதுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஆம் ஹோலும் சரி அதே ஷேப்பில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே லைட்டாக இப்படி டாட் டாட் வச்சுக்கிறேன். ஆம் ஹோலும் அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த துணியை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடு யோக்குக்கு நான் வந்து ஒரு 4.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 4.5 இல்லை 4 இன்ச் மார்க் பண்ணலாம். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இங்கே தான் ஒரு துணி எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த துணி வேணானாலும் இது வந்து எக்ஸ்ட்ரா இது இப்படி விட்டு கட் பண்ணாமல் இது தனியாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஒரு துணி வச்சு அதுக்கு ஒரு திருப்பி ஒரு தையல் போடுவேன் நான். ஸோ மார்க் பண்ண அந்த பேக் சைடு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன், அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் இது கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைட் நீளம் அதே நீளம் தான். யோக்குக்கு மேலே மட்டும் அந்த தனியாக நம்ம துணி வேணால் கொடுக்கலாம், இல்லை சேர்த்து கொடுக்கணுன்னா இதில் நான் இது அப்படியே நம்ம அந்த துணி வச்சு அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் சின்ன பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களுக்கு 3 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இது ரொம்ப சின்ன குழந்த, ஸோ அவங்களுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே நம்ம மெதுவாக இது கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்னா, இப்போ இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் யோக் சொல்லுவோம். அங்கே ஒரு துணி இப்படி வச்சு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு ஒரு தையல் அடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போது கரெக்டாக 4 இன்ச் இருக்கா. ஸோ இந்த துணி நமக்கு அது பத்தாது. அந்த கரை வருது பாருங்கள். ஸோ அந்த துணி நமக்கு பத்தாது. இந்த சைடு இருக்கிற இந்த துணியை நம்ம எவ்வளோ நமக்கு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் போது சேர்க்கலாம். அதை நான் தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கை கட் பண்ணலாம். அதுக்கு நான் துணி மடித்து போட்டுக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம், சின்ன பிசுறுங்கெல்லாம். இப்போ இந்த சைடு நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி துணி இப்படி போட்டு ஒழுங்குபடுத்திட்டு, இப்போ இந்த அளவு துணியில் பாருங்கள் எப்படி மடிச்சிருக்காங்க. இது எப்படியோ ஒரு 1.25 இன்ச் இருக்கு. ஸோ இப்படி தான் நாமளும் மடிக்கணும். 1 இன்ச் கூட இருக்கலாம். இந்த கரை பகுதி நமக்கு வேணாம், அது ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்லீவோட அளவு நமக்கு 6 இன்ச்சு. ஸோ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் போவோம். ஏன்னா இதில் பாருங்கள் ஓவர்லாக் அடிச்சிருக்காங்க. ஓவர்லாக் அடித்து அதில் நூல் நூலாக வந்துடும். நான் வந்து உள்பக்கமாக மடித்து அடிக்க போகிறேன். அது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஒரு 1/2 இன்ச் இங்கே நமக்கு விட்டுட்டோன்னா கீழே 2 இன்ச் இருக்குது நமக்கு மடிக்கிறதுக்கு. இந்த ஸ்லீவ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு 5 இன்ச் இருந்துச்சு இந்த ஸ்லீவு. நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வைக்கிறேன். கஸ்டமர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீவு லென்த்து அகலம் எல்லாமே எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த பக்கம் 6 இன்ச் வச்சுக்கிட்டேன். 2 இன்ச் கம்மி பண்ணி 2.5 இன்ச் கூட நீங்கள் கம்மி பண்ணலாம். இங்கே பாருங்கள் அகலத்தில் ஒரு 7 இன்ச் நான் வைக்கிறேன். நம்ம 5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது கர்வ் கொடுத்ததுனால நமக்கு அது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நமக்கு எப்படியும் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் மேலே யோக்குக்கும் சேர்த்து. ஸோ நமக்கு ஆம் ஹோல் வந்து 7 இன்ச் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அகலம் 6 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் 6.75 இன்ச் அகலம் மார்க் பண்ணிக்கிட்டேன். கிராஸாக வச்சாலும் நமக்கு 7 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் பாருங்கள் கீழே எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 4.75 இன்ச் இருக்குது. 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு அது 4.75 இருந்துச்சு அந்த அளவு ட்ரெஸ்ஸில். ஸோ ஒரு 5 இன்ச் வச்சுருக்கேன் 1/4 இன்ச் சேர்த்து. இதுக்கு இப்போ நம்ம தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் இல்லையா, அதுக்கு சேர்த்து நான் லைன் போட்டுக்கிறேன். கீழே இந்த பக்கம் லைட்டாக கிராஸாக போட்டுக்கிறேன். நம்ம மடித்து தைக்கணும். நம்ம பாருங்கள் கீழே 2 இன்ச் மடிக்கிறதுக்கு இந்த அளவு சரியாக வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே நான் மார்க் பண்ணி இப்படி கிராஸாக நான் கொடுத்துருக்கேன். மடித்து தைச்சா நமக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போது இது ஆம் ஹோல் இங்கே இருக்குது இல்லையா, அப்போது இங்கேருந்து நான் ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்கிற அந்த கோடு கிட்ட இருந்து இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சைடு நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த 3/4 இன்ச்சு. இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட வரையலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த 2 மார்க்கும் கரெக்டாக வர மாதிரி ஆம் ஹோலுக்கும் இந்த ஷோல்டர் சைடு இருக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த லைன் ஒத்து போகிற மாதிரி வச்சு நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நம்ம அளந்து பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7 இன்ச் வரணும். இந்த லைன் நான் வந்து கனெக்ட் பண்ண வேணாம். இந்த ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதை நான் கட் பண்ணுறேன். பாருங்கள் 7 இன்ச் எனக்கு கரெக்டாக வருது. இல்லைன்னா நீங்கள் ஷர்ட்டோட இந்த ஆம் ஹோல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட நீங்கள் வச்சு இப்படி அளந்து பார்த்துக்கலாம். இப்படி தைச்சிட்டா இப்படி மடிச்சிடும். அதுவும் நீங்கள் அளந்து பார்க்கணும். கரெக்டாக அது 7 இன்ச் வருது பாருங்கள். 3/4 இன்ச் தைக்கிறதுக்கு சைடில். இந்த அகலம் வந்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த மடித்து தைக்கிற இடத்துல லைட்டாக இப்படி சிசரால் நாச் பண்ணிக்கலாம். தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு சைடில் நீங்கள் நடுப்பகுதியில் ஷோல்டர் தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ இதே துணி நம்ம மேலே வச்சு அப்புறம் இன்னொரு கையும் நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கட் பண்ணி கை அண்ட் பாடி ரெண்டும் கட் பண்ணிட்டேன். பாக்கெட் மட்டும் நான் அப்புறம் கட் பண்ணுறேன் தைக்கும் போது. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பினோஃபார்ம் எடுத்திருக்கேன். பினோஃபார்ம் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் தெளிவாக இதில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், மிச்சம் இருந்த துணி இதுதான் நமக்கு. அதில் கிராஸ் பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சு. அரை மீட்டர்னு 2 துணி இருந்துச்சு. ஃபுல்லாக 1 மீட்டர் துணி நமக்கு சேர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு சுலபமாக இருந்திருக்கும். அதனால நம்ம இது பார்த்து தைக்கிறோம். ஸோ இந்த கிராஸ் பட்டி பீஸுங்க வந்து இவ்வளோ தான் வருது நமக்கு. பாக்கெட் தைச்ச துணியில் இப்போது நம்ம பாக்கெட் தைச்சி சைடில் இருக்கிற துணி நம்ம ஓப்பன் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஸ் பட்டிங்க 1 by 1 நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். 2 முனையும் கிராஸாக வைக்கணும். சமமாக வைக்காமல் கிராஸ் ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பட்டி எனக்கு ஒரு 3/4 இன்ச்சில் இருக்குது. அந்த 1 இன்ச்சும் வைக்கலாம். அது கொஞ்சம் திக்கான துணி, ஒரு 3/4 இன்ச் இருந்தால் போதும். ஸோ தைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இந்த இடத்துல லைட்டாக நான் கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பட்டி தைச்சி கூட நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுக்கணும். மேலே வந்து கெட்ட பக்கம் வரணும். அதாவது ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம இதுக்கு 1/2 இன்ச்சில் 2 தையல் நம்ம அடிச்சாச்சு. ஃப்ரண்ட் சைடு நம்ம விட்டுட்டு கழுத்து பெருசாக இருக்கு பாருங்கள், அது ஃப்ரண்ட் சைடு. கழுத்து சின்னதாக விட்டுனது பேக் சைடு வரும். ஸோ அது இப்படி சரி சமமாக வச்சுக்கிட்டு நடுவில் கட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஓப்பன் பட்டி வைக்கிறதா இருந்தால் நமக்கு துணி பத்தலை. அதனால நான் வந்து இப்போது ஒரு பட்டி ஜாயின் தரேன். நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி வெட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருந்தா அதை அப்படியே மடித்து தைச்சி இருக்கலாம். துணி பத்தாதனால நான் விடலை. பாருங்க, இப்போ பாக்கெட் கட் பண்ண போகிறேன். பாக்கெட் இந்த அளவு துணியில எவ்வளோ இருக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, 6 இன்ச் இருக்கு. ஸோ 6 இன்ச்சுக்கு பதிலாக நான் 6.5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது பாக்கெட்டுக்கு தனியாக வச்சுக்கலாம். இதில் இருக்கிற இந்த துணியை 2 இப்படி கட் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பட்டிக்கு. இந்த சைடு ஒன்று வரணும். பாருங்க, இதில் அப்படியே மடித்து தைச்சிருக்காங்க அளவு துணியில். நான் இப்படி ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கும் இந்த பீஸு தைச்சிக்கிறேன். அதே மாதிரி 2 சைடும் 2 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். மேல் பக்கமாக வச்சு இப்போ உள்ள மடித்து தைச்சிக்கிறேன். ஐப்பட்டி அந்த காஜாப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம வந்து அகலமாக எக்ஸ்ட்ரா கூட நம்ம வைக்கலாம். ப்ளவுஸ்க்கெல்லாம் வைப்போம்ல ஐப்பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச் துணி எடுத்து நம்ம மடித்து அப்படி தைப்போம். அப்படி கூட நம்ம இது தைக்கலாம். எனக்கு துணி இல்லை, வேறு துணி இருந்தால் நான் தைச்சிருப்பேன். என்கிட்ட இல்லை இது துணி. ஸோ நான் அப்படி நான் இது தைச்சிட்டேன். இப்போ நெக்கு நம்ம தைக்கிறதுக்கு இந்த கிராஸ் பட்டி கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது தைக்க போகிறோம். 1/2 இன்ச் மடித்து மேல் பக்கமாக இப்படி வச்சுக்கிறேன். நல்ல பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்படி மெதுவாக ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம நெக்கு சுற்றி தைச்சிட்டு வரலாம். அந்த பட்டி வச்சுட்டே மேலே அந்த பட்டி வச்சுக்கிட்டே தைச்சிட்டு வரணும். இப்படி தைச்சிட்டே வரும்போது இப்படி பாருங்கள், இந்த பார் ஷேப் வருதுல்ல, அந்த சைடு அந்த முனையில் இந்த கிராஸ் பட்டி லைட்டாக இப்படி மடிச்சிட்டு இப்படி திருப்பிட்டு திரும்ப தைக்கிறேன். பாருங்கள், நான் ஓரத்தில் ஊசி குத்திட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்புறேன். திரும்ப இந்த மாதிரி லைட்டாக ஃபில்ட்டை ஒன்று பிடிச்சிட்டு
கிராஸ்ல இருந்து இந்த சைடு வரணும்ல நமக்கு துணி, அதுக்கு லைட்டாக நம்ம மடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சில் திரும்ப தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6 இன்ச் விட்டுட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு இப்படி விட்டுறேன். லைட்டாக இப்படி உள் பக்கமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம முனையில நம்ம பார்த்து கட் பண்ணணும். நூலை கட் பண்ணாமல் அந்த துணியை மட்டும் அந்த நூல் பக்கத்தில் வர மாதிரி நம்ம கட் பண்ணோம். இப்போ நம்ம அதை அப்படியே உள் பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம். இப்படி ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். இந்த பா ஷேப் கிட்ட இப்படி திருப்பிட்டு நம்ம இப்படி தைக்கணும். ஊசி குத்திட்டு உள்ள நிப்பாட்டிட்டு நான் திரும்ப இப்படி திருப்பிட்டு தைக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். இது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கனால அப்படியே நம்ம தைச்சிடலாம். ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கணும், குறுக்கட் கட்டிக்கணும், அவ்வளோதான். பாருங்க. இந்த பக்கம் தைச்சிட்டோம். இப்போ ஆமோல் சைடும் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பட்டி கொடுத்து நம்ம தைக்கணும். பத்தலைன்னா இன்னும் கிராஸ் பட்டி நம்ம வெட்டிக்கலாம். இதுவும் ஒரு பக்கமாக இப்படி மடித்து தைச்சிக்கிறேன். 2 ஆமோல் சைடும் இப்படி நம்ம தைச்சிக்கணும். நெக்கும் ஆமோலும் நம்ம சுற்றி நம்ம தைச்சாச்சு. இப்போ டாட்ஸ் பிடிக்க போகிறோம். டாட்ஸ் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்படி ஷோல்டர்லேருந்து நேராக நடுவில், ஷோல்டருடைய நடுவில் இப்படி எடுத்துட்டு ஒரு 5 இன்ச்சில் இப்படி ஒரு டாட் பிடிக்கலாம். நம்ம பேக் சைடு பிடிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நம்ம பிடிக்கணும். பேக் சைடு 2 பார்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ஒன்று டாட் வரும். ஃப்ரண்ட் சைடு வந்து 2 டாட் வரும். அதாவது ஷோல்டருக்கு நேராக நம்ம பிடிச்சிடணும். ஒரு 5 இன்ச்சில் பிடிக்கணும். மேலே ஓரத்துலேருந்து வந்து கீழே ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் பிடிச்சா போதும். சின்ன பசங்கனால ஒரு 1/4 இன்ச் பிடிச்சா போதும். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடும் நான் அதே மாதிரி பிடிக்கிறேன். கரெக்டாக சரி சமமாக அதே எடுக்கணும். ஒரு பக்கம் தைச்சிட்டோம்ல. இப்போ அந்த அடுத்த பக்கம் அளவு எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் ஷோல்டர் நடுவில் இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தைச்சி அந்த டாட் மேலே இப்படி வச்சு பார்க்கணும். சைடில் இருக்கிற துணி அது கரெக்டாக வருதா நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம தைச்சிட்டா நமக்கு கரெக்டான டாட் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் பேட்ச் ஏதாவது தைக்கணுன்னா கூட நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், 2 டாட்டு பேக் சைடும் அதே மாதிரி டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ கீழே வந்து ஃபில்டு பிடிச்ச ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் ஃபில்டட் தான் நான் பிடிக்க போகிறேன். ப்ளீட்டட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே பாக்கெட் அட்டாச் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு பாக்கெட் வருது. ஸோ பாக்கெட்டுக்கு கட் பண்ணி வச்ச துணி நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாக்கெட் தைக்கும் போது கூட நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். மேலே வந்து கெட்ட பக்கம் வரணும். இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம சைடில் இப்படி மேல் பக்கமாக வச்சு இப்படி தைச்சிக்கலாம். அதாவது சைடில் வரும் அந்த பாக்கெட்டுக்கு எந்த கர்வும் இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணல, அப்படியே வச்சு தைக்கிறேன். 1/2 இன்ச் தைச்சிட்டு இப்படி திருப்பிட்டு மேலே ஒரு ஓர தையல் போட்டால் ஃபினிஷிங்காக நல்லா இருக்கும் லுக்கு. நீங்கள் ஓவர்லாக் அடிக்கிறீங்கன்னா ஓர தையல் போடாமல் ஓவர்லாக் அடிச்சுட்டு அப்புறமா ஓர தையல் போடுங்க. இப்போ ப்ளீட்டட் நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, ரெடிமேட் ட்ரெஸ்ல இந்த ப்ளீட்டட் பாருங்க, வச்சு அளந்து இப்படி பார்க்குறேன். ஒரு 2.5 இன்ச் இருக்கு. இந்த அளவு ட்ரெஸ் நம்ம பார்த்துட்டு கூட நம்ம தைக்கலாம். ஒரு 2.5 இன்ச் இருக்குன்னா அந்த 2.5 இன்ச்சில் நமக்கு ப்ளீட்டட் வர மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட்டட் இது மாதிரி ஆப்போசிட் சைட் நான் திருப்பிக்கிறேன். ஒரு 1.25 இன்ச்சில் அந்த ப்ளீட்டட் இருக்குது. ஒரு 2.5 இன்ச்சில் 2.5 இன்ச் இப்படி நான் மார்க் பண்ணி தைக்கிறேன். பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த ப்ளீட்டடும் இப்போ இந்த பக்கம் நம்ம கொடுக்குற ப்ளீட்டடும் நடுவில் வர மாதிரி இருக்கணும். கீழே அது இப்படி ப்ளீட்டட் பிடிக்கும் போது அது நடுவில் வரணும். ஸோ மார்க் பண்ணதுலேருந்து இப்படி நம்ம வச்சுட்டு தைச்சிட்டு
இந்த பக்கம் பிடிக்கிற அந்த ப்ளீட்டு ரெண்டும் கீழே பார்த்திங்கன்னா ரெண்டும் நடுவில் வரணும் நமக்கு. அப்படி உங்களுக்கு துணி குறைவா இருக்கு, நீங்க வந்து ப்ளீட்டட் வந்து கொடுக்குறீங்க, அந்த துணி பத்தலைன்னா அந்த ப்ளீட்டட் வந்து நடுவில் கீழ் பக்கத்தில் நடுவில் அந்த கேப் இருந்தால் போதும். பாருங்க இப்படி மார்க் கூட பண்ணிக்கலாம். நான் 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி. ஏன்னா 2.5 இன்ச் ப்ளீட்டட் இல்லையா, அதுக்கு பாதி 1.25 இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த கரெக்டாக பாயிண்ட் எடுத்து இன்னொரு 2 டாட் மார்க் பண்ண இடத்துல வச்சோன்னா பர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் ப்ளீட் நமக்கு கிடைச்சிடும். நம்ம இப்படி மார்க் பண்ணி தைக்கும் போது கரெக்டாக வரும். இப்படி ஒரு ப்ளீட் ஆப்போசிட் சைடும் இன்னொரு ப்ளீட் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம இப்படி மடிக்கணும். பாருங்க நல்லா வருது பாருங்க. இப்போ நீங்கள் இன்னொரு ப்ளீட்டட் தைக்கும் போது கூட அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1.25 இன்ச் 1.25 இன்ச் 1.25 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் ஒரு 3 வாட்டி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டும் அந்த பக்கத்தில் கரெக்டாக அது லாஸ்ட்டில் இப்படி போகணும். 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் அந்த டாட்டும் ஒரு டாட் உள்ளே போகிற மாதிரி வச்சு இன்னொரு டாட்டில் நான் இப்படி தைச்சிக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளீட்டடு. ஸோ இதே மாதிரி நம்ம 1 by 1 நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் துணியில் மார்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இது தைக்கும்போது கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். ஒவ்வொன்றா பொறுமையாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்படி தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் நம்ம ப்ளீட்டட் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இடுப்பளவு நமக்கு எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். 13 இன்ச் தேவை. 13 இன்ச் கரெக்டாக இருக்குது. சைடில் தையலுக்கு அது கொஞ்சம் விட்டுருக்கு 1 இன்ச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும். ஃப்ரண்ட் சைடும் ஒன்று தைச்சிட்டோம். இப்போது ஏன்னா ரைட் சைடு அது பாக்கெட் வரும், பாக்கெட் வச்சுருக்கோம். இது பேக் சைடும் நம்ம தைச்சிட்டோம். இதே மாதிரி மார்க் பண்ணி தைச்சிருக்கோம். இப்போ இந்த பக்கம் நமக்கு இந்த பாக்கெட் வச்சு தைச்சிக்கலாம். அது தைக்கும் போது ரைட் சைடு வச்சோம், இது தைக்கும் போது அதே பாக்கெட்டும் லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு தையலும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்படி வச்சு இப்படி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். மேலே வந்து இந்த பாக்கெட்டுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கணும். கரெக்டாக அந்த நம்ம பாக்கெட் தைச்சு அந்த ஓரத்தையல் அடித்தோம்ல, அந்த 2 ஓரத்தையலும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அந்த துணியை கொண்டு வந்து மேலே இப்படி ஒரு தையல் அடிச்சிட்டேன். பாருங்கள் கரெக்டாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ கீழ் பக்கமாக மடித்து 1 இன்ச்சுக்கு நம்ம தைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். 2.5 இன்ச் 2 இன்ச் அப்படி. சப்போஸ் குழந்தைங்க வளரும் போது யூனிஃபார்ம் சின்னதாகிடும். 1 வருஷத்துலேயே இது சின்னதாகிடும். அப்போது நம்ம இது என்ன பண்ணலாம், அது பிரிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த அகலமான அந்த தையல் பிரிச்சுட்டு லைட்டாக நம்ம அயன் பண்ணோன்னா போதும், நமக்கு கொஞ்சம் நீளமாயிடும். ஸோ 2 துணியும் நான் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சில் கீழே மடித்து தைச்சிக்கிறேன். நம்ம 2 இன்ச் 2.5 இன்ச் தையல் தைக்கிறோம்ல, அது பிரித்தாலும் நமக்கு இந்த 1 இன்ச் தையல் இருக்கணும். அதனால தான் நான் இந்த 1 இன்ச் தையல் தைக்கிறேன். இப்படி இந்த பாக்கெட் சைட் நேராக வச்சுக்கிட்டு கீழே ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த தையல் தைச்சிக்கிறேன். பாக்கெட்டோட அந்த கீழ் பக்கமும் நம்ம அப்படியே சேர்த்து தைச்சிக்கலாம். அந்த கை போகிற அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து கூட நம்ம தைக்கலாம். பெரியவங்க கை நல்லா அசால்ட்டாக போயிட்டு வரணும். பெரியவங்க கை கொஞ்சம் டைட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அது ஃப்ரீயாக இருக்கும். இப்படி நீளமாக நான் 1 இன்ச்சில் 2 தையல் அடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம நீளம் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ நீளம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 இன்ச் இருக்கா, இப்படி மடித்து 1/2 இன்ச் உள்ள போயிடும். ஸோ 2.5 இன்ச் நமக்கு
அந்த அகலம் வருது கீழே. ஸோ இதே அளவில் நான் இப்போ தைச்சிக்கிறேன். ஆல்ரெடி 1 இன்ச் தைச்சிருக்கோம். அதை மடிச்சுட்டு அப்படியே நம்ம தைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் பேக் சைடு இந்த மாதிரி ஓப்பன் பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு நம்ம அளந்து பார்த்துக்கணும். 13 இன்ச் வேணும். 13 இன்ச் கிட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வச்சு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே தையல் வந்துடும். அப்படி உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டாட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இல்லை பாடியில் உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம டாட்ஸ் பிடிச்சிருக்கோம்ல நடுவில், அது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லை சைடில் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 3 தையல் போட்டுக்கிறேன். அதாவது ரைட் சைடு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ ட்ரெஸ்ஸோட ரைட் கை இருக்குல்ல, அந்த சைடு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு நான் ஜாயின் பண்ணலை. இப்போ இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சில் நான் தைச்சிக்கிறேன். பாட்டமும் மேலே பாடியும் ஜாயின் பண்ணுறேன். நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி, கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு தையல் அடிச்சுட்டு ஓவர்லாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே 2 தையல் அடிச்சுக்கிறேன்னா கூட உங்கள் இஷ்டம். நீங்கள் 2 தையல் அப்படியே அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் தைச்சி முடிச்சிட்டேன். பாக்கெட் இந்த சைடு வந்து இருக்கு பாருங்கள். இப்போ இதோட கீழ் பகுதியை நான் தைக்காமல் விட்டுருக்கேன். இதோ அதை நான் பார்த்து இப்போ தைச்சிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் கீழே தைச்சிக்கிறேன். 2 தையல் நம்ம போட்டுக்கணும். இது ஃபுல்லாக நிறைய நூல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த துணியில். ஸோ அதனால் நம்ம ஓவர்லாக் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு சைடு பாக்கி இருக்குல்ல, அது கரெக்டாக நீளம் வந்து ஆமோலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து அளந்து பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து 1 இன்ச்சில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். நீங்கள் பேட்ச் தைக்கலைன்னா சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தைங்க. கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக நம்ம தைச்சிக்கலாம். நானும் ஜாயின் பண்ண மறந்துட்டேன். ஸோ நானும் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண போகிறேன். அந்த பேட்ச்சு கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு ஒரு ஊசி நடுவில் குத்திட்டு அது சுற்றி வர நம்ம தைச்சிக்கணும். இல்லைன்னா கூட நம்ம நடுவில் ரஃபி ஸ்டிச்சிங் ஒன்று போட்டுட்டு சுற்றி நம்ம அந்த பேட்ச் தைச்சிட்டு அப்புறமா அந்த ரஃப் தையல் போட்டோலே அது நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக இந்த சைடும் நம்ம தைச்சிட்டோம். கஸ்டமர் வந்து நீளமும் அகலமும் எல்லாம் வந்து அதிகமாக வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வளர குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே தைங்க. இப்போ நம்ம ஓப்பன் வந்து அந்த பாடிக்கு அளவுக்கு மட்டும் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் குழந்தைங்க நல்லா ஹாப்பியாக வளர்றாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா ஃப்ரீயாக தைக்கிறதோட அந்த ஓப்பன் வந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் அந்த கீழே பாட்டமில் ஒரு 2-3 இன்ச் வரைக்கும் கீழே வர வரைக்கும் நீங்கள் தைக்கலாம். பேக் சைடு நம்ம பட்டனும் காஜாவும் தைக்க போகிறோம். அதுவும் நான் வந்து மிஷினில் தைச்சது போட்டிருக்கேன். சிம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் பெல்ட் போடுறதுக்கு அந்த பட்டி இருக்குது, அதை நம்ம தைக்க போகிறோம். ஸோ 4 பட்டி அதில் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ தைக்க போகிறேன். மீதி இருக்கிற துணி நமக்கு இவ்வளோ தான். மடித்து நம்ம தைச்சிக்கலாம். இப்படி நம்ம எப்படி சாதாரணமாக பேண்ட் எல்லாம் தைக்கிறதுக்கு நாடா தைக்குமோ அதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும். இதில் வந்து 2 தையல் போடணும். இப்போ இந்த ஓரம் நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, திருப்பிட்டு அந்த சைடும் ஒரு தையல் நம்ம போடணும். இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 3 இன்ச்சில் இருக்குது. ஸோ நமக்கு 4 இன்ச் வேணும். கரெக்டாக வருது. அப்படியே 3ஆ பண்ணி இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 பட்டி நமக்கு வந்துச்சு.
இது நம்ம இப்போ திருப்பிட்டு இந்த டாட்ஸ் இருக்குல்லையா, அந்த டாட்ஸ் கிட்ட தான் வரணும். இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டி வந்து இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பிடணும் நம்ம மேலே. இப்போ இந்த பக்கம் வந்து அப்படி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பினோஃபா முடிஞ்சிச்சு. இப்போ ஷர்ட் தைக்க ஆரம்பிக்கலாம். ஷர்ட்டும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் சொல்லி தர போகிறேன். பாருங்க, ஷர்ட்க்கு ஃபஸ்ட்டு கை வந்து மடித்து தைச்சிக்கிறேன். கரெக்டாக நம்ம இந்த சைடில் ஓரத்தில் லைட்டாக சீசரில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக வர மாதிரி வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கணும். மடிச்சுட்டு ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு கையும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். ரெண்டு கையை தைச்சிட்டோம். சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம தைக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து நான் வந்து மடித்து வேணால் தைச்சாலும் தைக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் வந்து மடித்து தைச்சேன். ஸோ இந்த ஷர்ட் வந்து இப்படி இந்த நெக்கு சைடு மட்டும் இப்படி லைட்டாக ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். நம்ம காஜா பட்டன் அடிக்கும்போது கரெக்டாக நமக்கு அது வந்து நின்றுக்கும், தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு ஒன்று மேலே, அந்த சைடு வந்து அப்படி திருப்பி ஒன்று தைச்சிருக்கேன். இப்படி மடித்து கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம், கரை பகுதி உள்ள போகிற மாதிரி இப்படி வச்சு கூட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படியும் நான் ஷர்ட் தைச்சிருக்கேன். ஓரத்தில் ஒரு தையல் போட்டு அந்த சைடு ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து அப்படி நான் தைக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு பேக் சைடு நம்ம யோக் வந்து கட் பண்ணணும் இல்லையா, அது கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு நான் கட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேக் சைடு நான் துணி எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வச்சு எவ்வளோ துணி வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நானும் யூனிஃபார்ம் தைக்கிறது ரொம்ப நாளாக போடணுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு முடியலை. ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் தைக்கிறது நான் வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் அது ஷார்ட்ஸ் வீடியோவாக போச்சு. அதனால நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஃபுல்லாக எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். அதில் தான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஃபுல்லாக யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் எல்லாம் போடுங்க, கட்டிங் ஸ்டிச்சிங்னு. ஸோ அதனால் ஞாபகம் வச்சு நான் வந்து இந்த வாட்டி போட்டிருக்கேன். ஐ ஹோப் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் தைச்சிருக்கேன். நான் வந்து இது கற்றுக்கும் போது ஷர்ட் எல்லாம் தைக்கிறது இந்த மாதிரி தான் கற்றுருந்தேன். அதனால நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், யோக்குக்கு துணி நான் மார்க் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நான் தைச்சிட்டேன். இப்போ திருப்பிட்டு ஒரு ஓரத்தையில் நான் அடிச்சுக்கிறேன். இப்படி திருப்பிட்டு இந்த சைட் பார்த்துக்கோங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன பீஸ் இருக்கோ அது தெரியும். இந்த நெக்கு, ஷோல்டர் அதெல்லாம் நாம் கட் பண்ணிக்கணும். ஒரு தையல் கூட அடிக்கலாம், ஆனால் நான் ஷோல்டர் தைக்கணும். ஷோல்டர் தைச்சிட்டு நான் வந்து திருப்பணும், அதனால நான் விட்டுட்டேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக யோக் தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி ஃப்ரண்ட் சைடு இப்படி தானே வரும், இப்படி வச்சுக்கிட்டு ஒரு லேயர் மட்டும் நம்ம இப்படி எடுத்துக்கணும். இந்த யோக்குக்கு 2 லேயர் இருக்கும் இல்லையா, ஒரு லேயர் மட்டும் தள்ளிட்டு இப்படி வச்சு தைச்சிக்கணும், நல்ல பக்கம் உள்ள போகிற மாதிரி. இந்த சைடும் அதே மாதிரி தைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், திருப்பி பார்த்தா இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே இருக்குது. ஸோ இந்த துணி வந்து லைட்டாக பின் பண்ணிக்கிறேன், நான் சுருக்கங்க வராமல் இருக்கணும், கரெக்டாக வரணும்னு. இப்படி வச்சுட்டு ஷோல்டர் வந்து மடித்து இப்படி ஒரு ஓர தையல் போட்டுக்கிறேன்.
கரெக்டாக மடித்து இப்படி வச்சுட்டு நம்ம இதுலேயும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். சுருக்கம் வராமல் பொறுமையாக நம்ம தைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கை ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த யோக் கிட்ட லைட்டாக துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, லைட்டாக அது வெட்டிக்கிறேன். இந்த சைடு அதே மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நடு பகுதி கரெக்டாக எடுத்துட்டு அங்கே லைட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். சிசரால் இப்படி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெண்டு சைடும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது நடுவில் இருந்து தான் தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கை இப்போ கை தைக்கிறது பாருங்க. இது இப்போ இந்த ரைட் சைடு இருக்குல்ல, மேலில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா அதுக்கு குறைவா இப்படி வந்து ஓரத்தில் மடித்து அப்படியே தைச்சிக்கணும். ரைட் சைடு தைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் மடித்து தைப்போம். இதில் வந்து ரைட் சைடு இப்படி மடித்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கும் அதே மாதிரி நல்ல பக்கத்தில் இப்படி லைட்டாக மடித்து தைச்சிக்கிறேன். ரெண்டு கையும் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டேன். இப்போது ஷோல்டர் அந்த ஆம் ஹோல் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக நடுவு பகுதியை வச்சுக்கணும். அந்த கையிலையும் நடுப்பகுதி நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை கரெக்டாக வச்சுட்டு ரைட் சைடு உள்ளே போகணும், நல்ல பக்கம் உள்ளே போகணும். நல்ல பக்கத்தில் தான் நம்ம வந்து லைட்டாக மடித்து தைச்சிருக்கோம். ஸோ அதுவும் உள்ளே போயிடும். கிட்ட பக்கம் உள்ள மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் அதுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் குறைவாக நான் தைச்சிக்கிறேன். ஒன் சைடு தைச்சிட்டோம், இன்னொரு சைடு அதே மாதிரி தைச்சிக்கலாம். இந்த பக்கமும் தைச்சிட்டோம், கரெக்டாக வந்துச்சு நமக்கு. இப்போ நம்ம இப்படி திருப்பிட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட போகிறோம். பாருங்க, தைச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து உள்ளே போயிடும். இப்படி இப்படி வச்சு நல்லா விரிச்சிட்டு இப்படி வச்சு ஒரு தையல் நம்ம போட்டுக்கணும் ஒரு 1/4 இன்ச்சில். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போடணும். ஸோ இப்படி வைக்கும்போது நம்ம தைச்ச அந்த இது வந்து அப்படியே ஃபினிஷிங்காக நமக்கு வந்துடும். இல்லை நம்ம லைட்டாக அது 1/4 இன்ச்சில் தைச்சி இருக்கோம் இல்லையா, அது வந்து உள் பக்கமாக போயிடும். உள் பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்கும். நூல் எதுவும் நமக்கு பிசுறு வராது. ஓவரில் கடிக்க தேவையும் இல்லை. நல்லா விரித்து வச்சு நம்ம தைக்கிற சைடு அந்த துணி வர மாதிரி நம்ம பார்த்துட்டு மெதுவாக இது தைச்சிக்கணும். ஃபுல்லாக ஆம் ஹோல் சுற்றி நம்ம இந்த கை ஜாயின் பண்ண இடத்துல இப்படி தைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. அது தைச்சது பிசுரெல்லாம் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சு கரெக்டாக அந்த ஷோல்டரோட நடுவு பகுதியில் வச்சு இப்படி ஆமோல் சுற்றி நம்ம தைச்சிட்டே வரணும். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் வந்து இருந்தால் நீங்கள் அப்படியே நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி கூட தைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது அதோட ஃபினிஷிங் நல்லா அருமையாக இருக்கும். இப்படி திருப்பிட்டு நம்ம சுருக்கங்கள் இல்லாத மாதிரி மெதுவாக மேல் தையல் போட்டுக்கணும். இப்போ பாக்கெட் கட் பண்ணலாம். பாக்கெட்டுக்கு நான் 6 இன்ச் நீளம் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் இப்படி 1/4 இன்ச் நமக்கு மடிக்கிறதுல மேலே போயிடும். இந்த கரை வேணாம், நம்ம கரை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது பாதியா மடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு 2.5 இன்ச் இருக்கு. ஸோ 5 இன்ச் அகலம், 6 இன்ச் நீளம். இது கிராஸா கீழே நமக்கு வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இது நடுவு பகுதின்னு மார்க் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் வந்து இன்ச் டேப் வச்சு இப்படி கிராஸா லைன் போட்டுட்டு இது கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பாக்கெட் வந்து இந்த டிசைன் வேணா சிம்பிளா அப்படியே இருக்கட்டும், பாக்ஸ் மாதிரினா நீங்க அப்படி கூட அப்படி வச்சுக்கலாம், பண்ணாம அப்படியே தைச்சுக்கலாம். இப்போ மேல இப்படி நான் மடிச்சு தைச்சுக்கிறேன். கொஞ்சமா ஒரு 3/4 இன்ச்ல இப்படி மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். சைட்ல நீங்க ஒரு 1/4 இன்ச்ல லைட்டா மடிச்சு ஒரு தையல் நீங்க ரஃப் தையல் போட்டுக்கலாம். நான் போடல. ஷோல்டர்ல இருந்து இங்க மேல வரைக்கும் நான் இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5 இல்லைன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணலாம். அதாவது அக்கோல்ல இருந்து கொஞ்சம் மேல வரணும். ஸோ இந்த சைடு வந்து அந்த துணியில வச்சு தைக்காம அது ஓப்பனுக்கு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, பட்டன் பட்டி, அதுக்கு மேல வரக்கூடாது. கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். கரெக்டா அந்த பாக்கெட்டோட அகலம் 4 இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நடுவில் அந்த பாக்கெட் வச்சு நம்ம லைட்டா ஒரு பின் வச்சு நடுவில் குத்திக்கலாம், அசையாம இருக்கும். இல்லைன்னா லைட்டா ஒரு ரஃப் தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டு ஓரத்துல மடிச்சு இப்படி நம்ம தைக்க போறோம். இப்படி ஒரு தையல் அடிச்சுட்டு இப்படி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும். நான் இந்த பக்கம் வந்து தைச்சு காமிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் உள்ள போற மாதிரி மடிச்சுக்கிறேன். நீங்க உள்ள ஒரு பாக்கெட் தைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் உள் பாக்கெட் தைச்சுக்கிட்டு இதோட கொஞ்சம் சின்னதா வச்சு தைச்சுக்கிட்டு அப்புறமா இந்த மேல் பாக்கெட் தைக்கணும். சின்ன பிள்ளைங்க தானே, இது உள்ளதான் போகும் உங்களுக்கு ஷர்ட்ல, யூனிஃபார்ம் மேல வரும். ஸோ ஒரு பாக்கெட் போதும். தையல் அடிச்சுட்டு திருப்பிட்டு இந்த சைடு ஓரத்துல ஒரு தையல் அடிக்கணும். இங்க வரும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு இது கீழே மடிச்சுட்டு இந்த வி ஷேப்பா வரும். அந்த வி ஷேப் கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க தைக்கணும். மடிச்சிட்டுங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற அந்த கார்னர் எட்ஜஸும் கரெக்டா நீங்க இந்த கார்னர் வர மாதிரி மெதுவா மடிக்கணும். ஸோ அப்படியே நீங்க திருப்பிட்டு இந்த சைடும் அப்படியே தைச்சிக்கணும். சில யூனிஃபார்ம்ல ஷர்ட் சுடி அந்த பாக்கெட்ல பேட்ச் இருக்கும். அப்படி தைக்கும் போது நீங்க அதை கவனமா தைச்சுக்கோங்க. பாக்கெட்ல அந்த பேட்ச் தைச்சு அப்புறமா நீங்க பாக்கெட் அட்டாச் பண்ணுங்க. ஜென்ஸ் யூனிஃபார்முக்கு அப்படி வரும். இதை கேர்ள் பேபிக்கு தான் தைக்கிறேன். ஸோ இதுவும் இப்படி திருப்பிட்டு ஒரு தையல் போட்டாச்சு, பாக்கெட் தைச்சிட்டோம். இப்போ நம்ம காலர் தைக்கணும். காலர் தைக்கிறதுக்கு நெக்கு வந்து கரெக்டா பாதியா இப்படி மடிச்சு வச்சுட்டு இதை நம்ம அளந்துக்கலாம். 6 இன்ச் எனக்கு வருது பாருங்க. 6 இன்ச் கரெக்டா எனக்கு வருது. ஸோ கழுத்து உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்க வந்து லைட்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண வீடியோ கொஞ்சம் பிளர்ரா இருந்துச்சு, அதனால நான் டிலேட் பண்ணிட்டேன். அதில் வந்து காமிக்கிறேன். 6 இன்ச் வச்சிருக்கேன். ஸோ இந்த சைடு கிராஸா கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் கம்மி பண்ணி 5 இன்ச் வச்சிருக்கேன். இது மேலே வரும் அந்த காலர்ல, இது கீழே தான் இது வந்து ஷர்ட்டோட நெக் ஒட்டி தைக்க போறோம். இதுக்கும் 6 இன்ச் வச்சிருக்கேன். இந்த சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச் நான் இப்படி ஷேப்பா லைட்டா கட் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு இது ஜாயிண்டா கரெக்டா வரும் காலரு. இப்போ நான் அது கட் பண்ணியிருக்கிறது ஸ்டிக்கர் கேன்வஸு. அது வந்து ஒரு பக்கம் வந்து ஷைனிங்கா இருக்கும், அதாவது அயன் பண்ற மாதிரி இருக்கும். ஷர்ட் கட் பண்ண மீதி துணி நமக்கு இருக்கும், அதுல நம்ம இப்படி கேன்வஸ் வச்சுக்கணும். ஷைனிங்கா இருக்கிற பகுதி கீழே போற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதே மாதிரி இதுவும் நான் வச்சுக்கணும். நடுவில் 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கீழே இப்படி வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம அயன் பாக்ஸ் நல்லா சூடாக்கி நம்ம அயன் பண்ணிக்கணும், நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு துணியும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல வந்து கேன்வாஸ் அயன் பண்ணியிருக்கேன். இது ஒரு துணி, கீழே இன்னொரு துணி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம காலர் எப்படி தைக்கலான்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கீழே ஒரு துணி வச்சுட்டு மேலே இந்த அயன் பண்ண கேன்வாஸ் துணி வச்சுக்கிறேன்.
இது இப்போ அந்த கேன்வஸ் இருக்குல்ல, அந்த கேன்வஸோட ஓரத்துல இப்படி தைச்சிட்டு வரேன். இந்த கார்னர் தான் நமக்கு மெயின்னு. இந்த ஊசி உள்ளே மேலே நிக்குது பாருங்க. இப்போ இந்த டைம்ல நான் நூல் வந்து டபுளா பண்ணி இப்படி வச்சிருக்கேன். அந்த நூல் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி காலருடைய உள்பகுதியில இப்படி விட்டுட்டு கரெக்டா அந்த ஊசியை தொடணும். 2 துணிக்கு நடுவுல இப்படி வச்சுட்டு ஊசி உள்ள குத்திக்கிறேன். இப்படி ஊசி உள்ள போச்சா இப்படி நான் திருப்பிட்டு வெளியில இருக்கிற நூல் வந்து திரும்ப உள்ளேயே போடுறேன். உள்ள ஒரு நூல் இருக்கு ஃபர்ஸ்ட்டு. இந்த நூல் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் நூல் வச்சுட்டு லெஃப்ட் சைடு இப்படி வச்சு நான் வந்து இந்த ஓரத்துல தைக்கிறேன். அப்படியே இந்த கேன்வஸ் கூட அந்த ஓரத்துல தைச்சிக்கிட்டே வரேன். நூல் எதுக்கு வச்சிருக்கோம்னா அந்த கார்னர் வந்து கரெக்டா நமக்கு கிடைக்கும். ஷேப் வந்து 2 சைடும் நம்ம தைச்சிட்டு முடிச்சாச்சு, திருப்பிட்டோம். இப்போ இந்த நூல் வச்சு நம்ம இழுத்ததுனால அந்த கார்னர் நல்லா வந்திருக்கு பாருங்க. நீங்க அப்படி பண்ணல, நீங்க சிசரை வச்சு ஏதாச்சும் பண்ணி திருப்புலையோ சிசரை வச்சு அந்த கார்னர் வந்து வெளியில இழுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த நூல் வந்து நான் வந்து இழுத்துட்டோம்னா இப்படி வந்துடுச்சு பாருங்க. இப்படி எடுத்துட்டு கரெக்டா இந்த ஷேப் கரெக்டா இருக்கா நம்ம பார்த்துட்டு இந்த ஓரத்துல நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம் சுத்தி வர. கரெக்டா அந்த தையல் வந்து கரெக்டா ஓரத்துல அது வரணும். கார்னர் எல்லாம் சரியா வச்சுக்கோங்க, சுருக்கம் இல்லாம. ஊசி குத்தி உள்ள நிப்பாட்டி இப்படி திருப்பிட்டு இப்படி தைச்சிக்கணும். ஸோ இந்த சைட் ஒரு காலர் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு காலர் நம்ம தைக்கணும். இப்போ இதுக்கும் வந்து 2 துணி இருக்கு. இதோட நடுப்பகுதி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை அளந்துட்டு சைடுல நமக்கு எவ்வளவு துணி வேணுமோ அதை நான் விட்டுக்கிறேன். அந்த காலர் மார்க் பண்ணிக்கிறேன். சைடுல இவ்வளவு துணி இது வரணும். இதை நம்ம மேல் காலர் 1 இன்ச் கிராஸா நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் இந்த சைடு. அதுதான் காலரோட டிசைன் நல்லா இருக்கும். இதுக்கும் நான் நடுவுல சென்டர்ல இப்படி லைட்டா கட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்க மார்க் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் வந்து நடுவுல கரெக்டா வச்சுட்டு இப்படி சிசர்ல கட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நடுவுல இப்படி காலர் இப்படி வச்சுக்கிறேன். மேல அந்த தைச்ச காலரு. ஸோ இதுவும் நான் கரெக்டா அந்த சைட்ல மார்க் பண்ணியிருக்கேன் 1 இன்ச் விட்டுட்டு இல்லையா, அது கரெக்டா வர மாதிரி நடுவுலையும் அந்த லைட்டா நம்ம கட் பண்ணியிருக்கோம், நாச் பண்ணியிருக்கோம் சிசர்ல, அதை வர மாதிரி வச்சுட்டு இப்படி சின்ன காலருக்கு இப்படி சைட்ல இப்படி தைச்சிட்டு இந்த சைடு வேணா நீங்க ரவுண்ட் ஷேப்பா நீங்க கொடுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் கொடுக்கல, அப்படியே தைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த 1/2 இன்ச் துணி விட்டுருக்கோம், அதை வச்சு உள்ள இருக்கிற அந்த கலரும் கரெக்டா அந்த சைடுல கரெக்டா மேட்ச் பண்ணி வச்சு நம்ம தைக்கணும் பொறுமையா. இது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த சைடும் ஓரத்துல துணி கரெக்டா வச்சுக்கிட்டு நம்ம தைச்சிக்கணும். தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ சைட்ல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது திருப்பிக்கணும். லைட்டா ஒரு பேனா ஏதாச்சும் வச்சு கூட நம்ம திருப்புள்ளி வச்சு திருப்பிக்கலாம். உள் பக்கமா அந்த ஓரத்துல லைட்டா நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு திருப்புறதுக்கு வரும். அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்ல நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிட்டு திருப்பணும். ஸோ நம்ம தைச்சிட்டோம். இப்போ அதுக்கு நடுவுல ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். அந்த காலருடைய ஜாயிண்ட் ஆற அந்த இடத்துல.
ஃபுல்லாக ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம். இப்போ நடுவுலையும் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நடுவு பகுதியில். இப்போ நம்ம ஷர்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக லெவலாக பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் துணி இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் சைடு வந்து மடித்து இது தைச்சிக்கிறேன். கேன்வஸ் இருக்கிற அந்த சைடு மட்டும் இப்படி வச்சு நான் மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு வழிமுறையும் சொல்கிறேன். இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணி எவ்வளோ வருதோ அதை நம்ம கரெக்டாக வரணும்னா இப்படி லைட்டாக பேனாவால் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மடித்த துணிக்கும் கீழே மடிக்காத துணிக்கும் இருக்கிற அந்த ஓரத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இன்னொரு சைடு நம்ம தைக்கும் போது அந்த கரெக்டாக அந்த லைனில் தைச்சா 2 சைடு இருக்கிற துணியும் லெவலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த காலர் தைச்ச பிறகு இந்த காலர் மடித்து கூட பாதியாக மடித்து கூட இப்படி வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். கரெக்டாக அது வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் நடுவு பகுதியில் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து நான் தைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. எப்படி நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணும்போது நடுவில் வச்சு தைக்கிறோம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம பேனால மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கு மேலேயே அப்படியே தைச்சிட்டே வரணும். இந்த பக்கம் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. லைட்டாக ரஃப் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த சைடும் நம்ம தைக்கணும்னா நடுவுலேருந்து தைக்கணும். ஸோ அதனால நான் லைட்டாக இப்படியே பின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வச்சு நெக்கு சுற்றி அந்த காலர் வச்சுட்டு இப்படி பின் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு நீங்கள் பின் பண்ணி தைக்கும்போது இந்த ஓரத்தில் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த ஓரம் கரெக்டாக இருக்குல்ல, இந்த ஓரத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஓரத்துலேருந்து அப்படியே நம்ம பேனாவால் இந்த சைடும் மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலேயே அப்படியே தைச்சிட்டே வரணும். நீங்கள் திருப்பி கூட தைக்கலாம். அந்த சைடு அந்த பேனாவோட மார்க் இருக்காது. பேனாவோ நம்ம மார்க் ஆகி எதில் வேணால் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஒன் சைடு நம்ம தைச்சிட்டோம். இப்போது லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். மடிச்சுட்டு சைடில் இருக்கிற ஓரம் கரெக்டாக மடித்து வச்சுட்டு அதை அப்படியே மேலே வச்சு இதுக்கு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்படி ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம்னா நம்மளோட காலர் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதே போல் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டே வரணும். கரெக்டாக அந்த கீழே தைச்ச அந்த தையல் இருக்கும், அதுக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம தைச்சிக்கணும். இது உள் பக்கமாக போகிற காலர் தான் நமக்கு மேலே தெரியும். இப்போ இந்த சைட்லேயும் நம்ம அப்படியே சுற்றி வர ஒரு தையல் அடிச்சுக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடும் ஒரு தையல் இல்லையா, அந்த சைடு நம்ம தையல் அடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கூட ஒரு 1/4 இன்ச்சில் கூட சுற்றிட்டு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கணும். சைட் ஜாயின் பண்ணி கீழே மடித்து தைச்சா நம்மளோட ஷர்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் லைட்டாக இப்படி மடித்து 1/4 இன்ச்சில் இன்னொரு 1/4 இன்ச் மடிக்கிறேன். ஸோ மொத்தமாக நம்ம 3/4 இன்ச் விட்டுருக்கோம். கரெக்டாக வந்துடும். இதில் ஓவரில் கிடைக்கணும்னா கூட உங்கள் விருப்பம். அப்படி இருந்துமே உங்களுக்கு வந்து சைடில் பிசர் வரும் வாய்ப்பு இருக்குது. இப்படி மடித்து தைச்சோன்னா உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த ஷர்ட்டுக்கு நீங்கள் ஓவரில் கடிக்கவே தேவையில்ல. ஃபுல்லாக தைச்சிட்டோம் இல்லையா.
இப்போ நம்ம இன்னொரு தையல் போடணும். அது எப்படி போடணும்னா, இந்த மாதிரி கீழ் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து இப்படி வந்து ஒரு சைடு வந்து மடிச்சிட்டு ஒரு பக்கமாக அது ஒரு சைடு திரும்பிடும். அப்போ எந்த சைடு அது திரும்புதோ அந்த துணிக்கு மேலேயே ஒரு 1/4 இன்ச்சில் தைக்கணும். இந்த ஆம் ஹோல் சைடெல்லாம் நீங்கள் தைக்கும் போது மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் தைங்க, சுருக்கம் வராத மாதிரி. அப்படியே ஃபுல்லாக கையோட லாஸ்ட் எண்டு வரைக்கும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த நூலை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். சைட் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த துணி இந்த சைட் கொஞ்சோண்டு இருக்கு பாருங்கள், அதை நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடும் அதே மாதிரி ரெண்டா அப்படியே உருட்டி மடித்து தைச்சிக்கணும். நாமூல் கிட்ட தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த சைடு தான் நமக்கு சுருக்கங்கள் அதிகமாக வரும். நீங்கள் விருப்பப்பட்ட சைடில் ஒரு 2 இன்ச்சில் ஓப்பன் கூட தைக்கலாம். அளவு ஷர்ட்டில் ஓப்பன் இல்லை, ஸோ அதே மாதிரி தைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நான் தைச்சிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு தைக்கும் போது கூட நான் இதே மாதிரி தான் நான் தைச்சிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் பெரியவங்களுக்கும் நீங்கள் தைக்கலாம். அதுக்கு கொஞ்சம் யோக்லாம் ப்ளஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வரும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம 2.5 இன்ச் அந்த மாதிரி நெக் வைப்போம். பெரியவங்களுக்குன்னா ஒரு 3 இன்ச் 3.25 இன்ச் அப்படி கூட வரும். பாருங்கள், இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக நம்ம கையெல்லாம் தைச்சிட்டோம். இப்போ மீதி லாஸ்ட்டாக இருக்கிறது கீழே மடித்து தைக்கணும். அதுக்கு 2 காலரும் இப்படி வச்சுக்கிட்டு நெக்கில் இருந்து கீழே வரைக்கும் இப்படி வச்சு நான் பார்த்துக்கிறேன். 2 சைடும் நமக்கு சமமாக கரெக்டாக வரணும். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே கரெக்டாக நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நமக்கு. இப்போ இந்த சைடில் இருந்து இப்படி மடித்து ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த பார்டர் வர மாதிரி தைக்கணும். கீழே 1/4 இன்ச் உள்ள போவோம். ஸோ அதே மாதிரி நம்ம லெவலில் வச்சுட்டு மடித்து தைச்சிட்டே வரணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அவ்வளோதான், நம்ம ஷர்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட அவுட்லுக் உங்களுக்கு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் டைலருங்க இருந்தாங்கன்னா ஷர்ட் கூட நீங்கள் வந்து தைக்கலாம். உங்கள் பசங்களுக்காச்சும் நீங்கள் தைச்சி நீங்கள் போடலாம் சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஷர்ட் தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது ஒரே ஒன்று தான், காஜா பட்டன். காஜா பட்டன் அடிக்கிறதுக்கு நம்ம வெளியில் கொடுத்தும் கூட கடைகளில் காஜா பட்டன் அடித்து தராங்க. என்கிட்ட பீகோ மிஷின் இருக்குது, அதாவது ஜிக்ஸாக் மிஷின் இருக்குது. அதை பற்றி தெளிவாக நான் போட்டிருக்கேன். காஜா பட்டன் அடிக்கிறது பற்றியும் நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எத்தனை பாருங்கள். இந்த வீடியோவில் சிம்பிளாக காஜா பட்டன் அடிக்கிறத பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சிங்கர் மிஷின் வச்சுருக்கேன், குட்டியாக அந்த ஃபேஷன் மேக்கர் மிஷின்னு. அதில் இப்போ நான் காஜா பட்டன் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கே நமக்கு காஜா அடிக்கணுமோ அங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸில் நம்ம வச்சுட்டு அந்த காஜாவுடைய தைக்கிறதுக்கு உண்டான அந்த இது மட்டும் நான் வந்து கைடு மட்டும் கீழே மாட்டிட்டு அந்த வந்து நம்பர்ஸில் கரெக்டாக நம்ம வச்சுட்டு தைச்சோன்னா இந்த மிஷினில் அந்த காஜா பட்டன் வந்து நல்லா அடிச்சிக்கும். ஸ்லோவாக நம்ம அப்படியே தைச்சிட்டோன்னா நமக்கு அழகாக அது வந்துடும். இதே மாதிரி ஷர்ட்லேயும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஷர்ட்லேயும் இதே மாதிரி நான் தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பட்டன் அடிக்கிறேன் பாருங்கள். பட்டன் அடிக்கிறதுக்கும் அந்த கரெக்டாக ஹோல்ஸில் குத்துற மாதிரி அந்த ஊசி வருதான்னு பார்த்துட்டு பாருங்கள், அதோட கைடும்
இந்த கரெக்டாக லப்பர் மாதிரி சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி. ஒரு 2 ஹோல்ஸ்லேயும் இந்த ஊசி கரெக்டாக குத்துதான்னு இப்படி நல்லா நுழையுதான்னு பார்த்துட்டு லைட்டாக நம்ம மிஷினோட ஃபுட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த 2 டாட்டும் கரெக்டாக தைச்சிடும். ஸோ 4 டாட் இருக்கிற இந்த பட்டனுக்கு இந்த சைட் தைச்சிட்டு அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டு இன்னும் 2 டாட்டும் நம்ம வந்து ஜிக்ஸாக்காக இப்படி அடிச்சுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி தான் ஒவ்வொரு பட்டனும் நான் தைச்சிருக்கேன். நல்லா அடிச்சிருக்கு பாருங்க பட்டனு. இதே மாதிரி தான் ஃபுல் ஷர்ட்லேயும் நான் தைச்சிக்கிறேன். டாட்டில் கரெக்டாக நம்ம வந்து பட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டில் கரெக்டாக நம்ம வச்சுட்டு 2 ஹோல்ஸ்லையும் போகிற மாதிரி ஊசி போதான்னு பார்த்துட்டு நம்ம இது தைக்கணும். காஜா அடிக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாக தெளிவாக நான் வீடியோ பார்த்துருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த சைடு அடிச்சுட்டு இப்படியே நான் திருப்பிட்டு அப்படி இந்த துணியை இப்படி திருப்பிட்டு வச்சுட்டு இது ஜிக்ஸாக்காக அடிக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இப்படி வச்சு காமிக்கிறேன். இந்த ஹோல்ஸ்லையும் போதான்னு பார்க்கணும். அப்படி போகலைன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற ஹோல்ஸு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அப்படியே ஊசியில் குத்தி குத்தி நல்லா நமக்கு அது தைச்சிடும் பட்டன்னு. ஸோ ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இதில் வந்து நான் வந்து தையல் அடிக்காமல் அப்படியே காஜா பட்டன் அடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்னொரு ஷர்ட்டை நான் தைச்சிருந்தேன், அதை வந்து தையல் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது காஜா பட்டன் அடித்தேன். இப்போ பாருங்கள், குழந்தைங்க வேர் பண்ணியிருக்கிறதும் நான் வந்து இதில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டேல ஸ்கூல் போனது. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்